மேடையில் அமர்ந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் பெரும் பொறுப்பு யாருக்கு பெரும் பொறுப்பு? இந்த பக்கத்தில் 3 தாய்மார் இருக்காங்க. தாய்மார்கள் இருந்தால் சரியாத்தான் இருக்கும்னு நமக்கு ஒரு தோணும். இந்த பக்கத்தில் கவிஞர் உமா மகேஸ்வரி, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, வீடு தானே காரணம், வீடு தான் பொறுப்பேற்கணும். அவங்களோட சேர்ந்து பேசுறதுக்கு அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, திருமதி கவிதா ஜவஹர். ரொம்ப வேகமான பேச்சாளர். அந்த அம்மா சொல்கிறாங்க, வீடு தான், நாங்கள் அனுமதிச்சா தானே இந்த பொண்ணு படிக்கவே போக முடியும். உங்கள் பாட்டியெல்லாம் படிச்சிச்சு, இல்லை எனக்கு கையெழுத்து போட தெரியுமா? உங்கள் ஐயா என் கைக்குள்ளே இருக்காது, எனக்கு கையெழுத்து போட தெரியாது. ஆனால் உங்கள் ஐயா என் கைக்குள்ளே இருக்கார். நான் நில்லுன்னா நிற்கிறாரு, உட்காருனா உட்கார்றாரு. எந்திரிச்சு ஓடு அப்படின்னா போகிறாரா இல்லையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள. அப்படி உனக்கு ஒருத்தன் சிக்காமையா போயிட போகிறேன். யாரு? திருமதி கவிதா ஜவஹர். அந்த கடைசியில் இருக்காக பாருங்க, திருமதி பாரதி பாஸ்கர். 2 பெண் பிள்ளைகளை வளர்த்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க, குடும்பம்தான். இந்த 3 பேரும் ரொம்ப கனகச்சிதமாக நிற்கிறாங்க. இந்த பக்கத்தில் ஒரு 3 பேர். முன்னே உட்கார்ந்துருக்கிறவர் ஐயா திருமிகு சித்தண்ணன். அவர் காவல்துறை அதிகாரிகளின் பயிற்சி பள்ளி இருக்க கல்லூரி, அதில் முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர். இது காவல்துறையும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கு. அவர்களுக்கு இதில் பங்கு இருப்பதுனாலே அவர் இதில் பேச வேண்டும் என்று அவரை அழைத்து வந்தோம். அதனால் அவர் ரொம்ப உறுதியாக நிற்கிறாரு. ஐயா, இது வீட்டில் ஒன்றும் செய்ய முடியாதுயா, நடக்க வேண்டியதெல்லாம் சமுதாயத்தில் தான் இருக்கு, அதுக்குத்தான் பொறுப்புன்னு அவர் நிற்கிறார். அந்த பக்கம் எங்கள் பிள்ளை செல்வி அனுகிரகா, அது சொல்லுது, சமுதாயம்தான், சமுதாயத்தாயா பொறுப்பு இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லோரும் தான் வந்திருக்காங்க, அங்கேருந்து என்ன செய்ய, வீட்டில் எல்லோரும் தான் இருக்காங்க, இருக்கட்டும், ஆனால் அந்த சமுதாயத்துக்கு தான் பொறுப்பு அவங்க. கடைசி நம்ம ராஜா, அவர் துள்ளி அடிக்கிறார். அந்த காலத்தில் சப் இன்ஸ்பெக்டராக வேலைக்கு முதல்ல வேலைக்கு சேர்ந்த சமயத்தில் சில பிள்ளைங்க, இளம் பிள்ளைங்க வீட்டுக்கு ராத்திரி இரவு திரும்புறது அப்படின்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க பாட்டி போய் நிற்கும். நீ என்னத்தான் இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்டால், என் பேத்தி வர்றா, அவளை பதனமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு சூதானமாக. யார? சப் இன்ஸ்பெக்டர். காலம் அது. இதெல்லாம் உலகத்து வீட்டில் இருந்தது என் நாட்டுக்குள்ளே. அதெல்லாம் தெரிந்து அவர் சொல்றாரு, இல்லை சமுதாயத்துக்கு தான் பொறுப்பு அதிகம் அப்படின்னு. அப்போ பெரியோர்களே, யாருக்கு மிகுதியான பொறுப்பு? பெண்களின் முன்னேற்றத்துக்கு, அவர்களுடைய பாதுகாப்பிற்கு, குடும்பத்துக்கே பெரும் பொறுப்பு என்று சொல்ல வருகிறார் திருமதி உமா மகேஸ்வரி. ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்பும் அந்த பெண்ணினுடைய முன்னேற்றமும் குடும்பத்தில் தான் உறுதி செய்யப்படுகிறது. அதற்கு நடைமுறை சான்றாக செல்வி அனுகிரகா அவர்களையே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த பெண் பேச ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை அவருடைய அப்பாவும் அம்மாவும் கூடவே வந்து அந்த பெண்ணிற்கு பாதுகாப்பாக, அவளின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கிறார்களே. இதை மறந்துவிட்டு செல்வி அனுகிரகா எதிரணியில் பேசுகிறார். நன்றி கெட்ட ஜென்மங்கம்மா. நடுவர் அவர்களே, என்ன செய்வது? வீட்டில் இருக்கிற போது சொந்த கட்சியிலும் மேடைக்கு வந்தார், எதிர்கட்சியிலும் போவது நிறைய பேருக்கு இன்றைக்கு வாடிக்கையாகிவிட்டது. ஐயா கூட ரொம்ப அழகா சொன்னாரு, மாமியார் மருமகள் எல்லாம் அந்த காலத்துல எப்படி சண்டை பிடிச்சாங்கன்னு. ஆனால் இன்றைக்கு மாமியாரும் மருமகளும் ஒன்றாக உட்கார்ந்து டிவி சீரியலை ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அத்தை சொல்றாங்க, சீரியலே பார்த்துட்டு இருக்கம்மா, பசிக்குதுன்னு.
மருமக சொல்றா, குக் பண்ணி எதுக்குங்கத்தான் சாப்பிடணும், புக் பண்ணி சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்றா. அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள வந்திருக்கு. அந்த ஒற்றுமை தான் பெண் குழந்தைகளை கொண்டாட செய்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய பத்தி எல்லாவற்றையும் அறிந்தவளாக தாய் இருக்கிறாள், தகப்பன் இருக்கிறான், தாத்தா இருக்கிறாள், பாட்டி இருக்கிறாள். அவர்களால் தான் அந்த குழந்தையினுடைய முன்னேற்றம் உறுதி செய்யப்படும். பெற்றவங்களுக்கு தான் எல்லா உரிமையும். சமூகத்துக்கு என்ன அக்கறை இருக்கு? மண் மேல் நடக்க வச்சா மண்ணு வந்து ஒட்டுமுன்னு, தெருவில் நடக்க வச்சா புழுதி வந்து படியும்னு, தர மேல நடக்க வச்சா தாளாது உடம்புன்னு, தம் மடி மேல நடக்க வச்சு தன் கை மேல நடப்பழக்குன தாய் தான் அந்த குழந்தையினுடைய முன்னேற்றத்துக்கு உறுதி செய்ய முடியும். காவல்துறையிலிருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற சகோதரர் வந்திருக்காரு. நான் கேட்கிறேன், தனியா இன்றைக்கு ஒரு 60 வயது பெண் கூட சமூகத்தில் போக முடியவில்லை என்று சொன்னால் இந்த சமூகம் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கா? பாதுகாப்பா இருக்கா? இப்ப குனிஞ்சு எழுதி என்னங்க சார் பண்ண முடியும்? கூட அவங்க அம்மா அதுக்காக தானே போய்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த குடும்பம் எப்படி தெரியுங்களா, தன்னோட பெண் குழந்தைகளை கவனிச்சுட்டே இருக்கும். அவ எங்க போறா, எங்க வரா, எப்படி இருக்கா, எல்லாத்தையும் அந்த குடும்பம் தான் கவனித்து கொண்டிருக்கும். சமூகத்திற்கு அதை குறித்து அக்கறை இல்லைங்க. அப்படி அக்கறை இருந்ததுன்னா தகவல் தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து குப்பையா என் குழந்தைகளோட மனசுல இந்த சமூகம் கொட்டுமாங்க? இந்த சமூகம் எப்ப கொண்டாடும் தெரியுங்களா? ஒரு பெண் வெற்றி பெற்றால் அதற்கு பிறகு இந்த சமூகம் கொண்டாடும். ஆனால் தோல்வி அடைகிற போது தோள் கொடுத்து தூக்குவது ஒரு குடும்பமாகத்தானே இருக்க முடியும். வேற யார் அதை செய்ய முடியும்? சமூகம் எப்படின்னா இன்னைக்கு ஒரு விஷயத்தை பேசும், சரி, நாளைக்கு வேறொரு விஷயத்துக்கு தாவிரும். ஆனா குடும்பம் இருக்கு பாருங்க, சாகிற காலம் வரை தன் குழந்தையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பது, அவர்களின் முன்னேற்றத்தை பற்றியே பேசுவது குடும்பமாகத்தானே இருக்க முடியும். வேற யார் அப்படி செய்ய முடியும்? இந்த சமூகத்திற்கு என்னங்க அக்கறை இருக்கு? ஐயா கிட்ட கேட்கிறேன். தெருக்கள் தோறும் கண்காணிப்பு கேமரா பொருத்தி இருக்கு. அந்த கண்காணிப்பு கேமராவோட பதிவை எடுத்து போட்டு குடும்பத்தில் இருக்கிற தாய் சொல்றா, ஐயா இவன் தாயா என் பொண்ணை இப்படி பண்ணிட்டான்னு சொல்றா. ஆனா இந்த சமூகம் என்ன சொல்லுது? அவன் இவன் இல்லை என்று அவனை விடுதலை செய்கிறது இந்த சமூகம். அந்த அம்மா அப்பா குடும்பம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த கூத்து நடந்து வச்சு இந்த சமூகம் அப்படி இருக்கு. ஆனா ஒரு தாய் போராடுறா, சமூகம் அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிரும். பட்டாம்பூச்சி மாதிரி குடும்பம் பட்டுப்பூச்சி மாதிரி அது தருகிற அந்த பட்டு நூல் 100 ஆண்டுகள் இருப்பது போல பெண்களுக்கான பாதுகாப்பை அந்த குடும்பம் 100 ஆண்டுகள் தரும் அப்படின்னு சொன்னா குடும்பம் தானங்கய்யா பெண் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் காரணமாக இருக்கிறது. ஐயா இப்ப என்னோட பையன் கதவை சாத்திட்டு ரூமுக்குள்ள போய் செல்போனை வச்சானா நமக்கு மனசு பதறுது. என்ன காட்சி அவன் பார்க்கறானோ, அவன் வெளியில போன உடனே அவன் செல்போன் எடுத்து நான் பார்க்கிறேன். என் பையன் தவறு செய்தால் அவனை திருத்த வேண்டிய இடம் குடும்பம் தான், சமூகம் அல்ல. குடும்பம் தான் அந்த திருத்தலை செய்ய முடியும். மன்னிப்பு என்கின்ற உயரிய விஷயத்தை குடும்பம் தான் தருகிறது என்பதால் குடும்பம் தான் பெண்களின் முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது என்று சொல்லி உங்கள் பெண்களுக்கு சிறகுகள் கொடுங்கள், உங்கள் பெண்ணுக்கு விரிந்த வானத்தை கொடுங்கள், அவள் இந்த உலகத்தையே ஆளுவாள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உமா மகேஸ்வரி ஊருக்குள்ள நல்லா இல்லை, கெட்டு போய் கிடக்கு, வீட்டுக்குள்ள தான் நல்லா இருக்கலாம் அப்படின்னு அவங்க சுற்றி வந்திருக்காங்க. ஐயா சித்தனன் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. நான் அவர் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கார். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயத்தை விட காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரியும். ஆனால் சொல்கிற அளவு தான் சொல்லுவாங்க. எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு சொல்லுவாங்க. ஐயா வாங்க, சமுதாயத்திற்கே இன்னைக்கு இந்த பட்டிமன்ற தேர்தலில் என்னை ஒரு புதிய அறிமுக வேட்பாளராக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு குழந்தை நல்லா வளரணும், ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நல்ல சமூகத்தில் வரணும் அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு, மறுக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். உடனடியாக அவங்க எல்லாம் பார்க்குறாங்க, எலெக்ஷன் சூடு பிடிச்சிருச்சு, நான் கட்சி மாறிட்டு நினைக்கிறாங்க. சகோதரி அனுகிரக அப்பா கூடையே வந்திருக்காங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அதனால எப்படி பாருங்க, ஒரு குடும்பத்தினால தான் ஒரு பெண்ணை இவ்வளவு சீரு சிறப்பாக பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அதெல்லாம் அந்த காலங்க. இந்த காலத்துல வந்து குழந்தைய வளர்க்கறது அம்மாவா வளர்க்குறாங்க, ஆயா தானே வளர்க்குறாங்க. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு பார்க்க போயிருந்தேன். அம்மா பேசிட்டு இருக்காங்க பிள்ளை கூட, மக கூட. அப்பா வந்து மனைவியோட பேசிட்டு இருக்காங்க. 3 பேர் கையை இப்படியே பேசிட்டே இருக்குது. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். வடிவேலு ஷாக்கான மாதிரி அந்த மாதிரி தான் ஆயிட்டாங்க. 24 மணி நேரத்தில் அவங்க 10 மணி நேரம் அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஆனா வீட்டுக்குள்ளேயே இல்ல. ஒருத்தர் அமெரிக்கா கூட சேட் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஆஸ்திரேலியா கூட சேட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி வந்து ஒரு குடும்பத்தின் சூழ்நிலையில் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்பட முடியும்? சமூகம் தான் இதை வந்து தட்டி கேட்க முடியும், சமூகம் தான் பாதுகாப்பு தர முடியும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உடங்கட்ட ஏறலைன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. கணவன் இறந்துட்டா உடங்கட்ட ஏறணுங்கிறாங்க. சமூகம் தான் சட்டம் கொண்டு வந்தது, அதை ஒழிச்சது. அங்க வாங்க, அங்க வாங்க. ஐயா சொன்னீங்க நீங்க வரதட்சணை கொடுமை, வரதட்சணை கொடுமை, அதெல்லாம் ரொம்ப கொடுமையாகி போச்சுன்னு சொல்லிட்டு. பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவங்க வந்து ஃபாரின் போயிருக்கும் போது உங்க நாட்டு கலாச்சாரம் பெருசா சொல்றீங்களே, ஏன் அடுப்பங்கரையில மருமக மட்டும் ஸ்டவ் அடிச்சு சாகுறாங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப வருத்தமா போச்சு இந்த அம்மாவுக்கு. 1961 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. 83, 85 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இதுல என்ன விஷயம்னா, இன்னைக்கு மருமகளா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு நாளைக்கு மாமியார். அந்த மாமியார் தானங்க வந்து எங்களுக்கு என் பையன் அப்படிப்பட்ட பையன், இப்படிப்பட்ட பையன், இவ்வளவு நகை வேணும் அவ்வளவு வேணும் கேட்கறதே இந்த மாமியார் தானே. ஆமா. அந்த கணவர் வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து மிச்சர் சாப்பிட்டு இருப்பாரு. ஆனா களி சாப்பிடுறது அவரும் சேர்ந்து சாப்பிடணும், வழி இல்ல, வேற வழி இல்லைங்க. கல்யாணம் ஆகணும்னா அம்பிட்டு அமைதியா இருக்க வேண்டியிருக்கு. அப்படித்தான் நடந்துட்டு இருக்குதுங்க. ஆக குடும்பத்துல வந்து ஓரளவுக்கு குழந்தையை வளர்க்க முடியும், பாதுகாக்க முடியுமே தவிர சமுதாயம் தான் மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்க முடியும், மிகப்பெரிய சட்டங்களை கொண்டு வர முடியும். கல்வி அளவிலும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, நிர்வாக ரீதியும் சரி, ஆட்சியிலும் சரி, ஒரு நல்ல ஒரு சமபங்கு அல்லது மேம்படுத்தப்பட்ட பங்கு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தா மட்டும்தான் பெண் குழந்தைக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்க முடியும். 1937 முன்னாடி பெண்ணுக்கு சொத்துரிமையே கிடையாது. சமூகம் தான் சொத்துரிமை கொடுத்தது. எல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி இருக்காங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொத்தில் சமபங்கு வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தது இந்த சமுதாயம் சட்டத்தின் மூலமா தானே. சட்ட பாதுகாப்பு வழங்கியது தானே. சினிமாவை பாருங்க, ஒரு சினிமாவில் நடிச்சுட்டா போதுங்க, உடனே நான் சிஎம் நினைக்கிறாங்க. போலீஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் வந்து 1000 பேருக்கு 11 போலீஸ், நம்மகிட்ட 1.25 போலீஸ் தான். ஆக கண்டிப்பா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குடும்பத்தை விட, குடும்பத்தின் பங்கை விட சமுதாயத்தான் மிகப்பெரிய பங்கு உண்டு. தலைமை தேர்தல் கமிஷனர் போல உட்கார்ந்திருக்கின்ற இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கு தெரியும் பாயிண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்திருக்குன்னு தெரியும். அதனால எங்கள் அணிதான் கண்டிப்பாக வெற்றி பெற போகிறது என்ற நம்பிக்கையில் இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் மற்றும் கோடான கோடி நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். காவல்துறை ஐயா, சொத்துரிமை அதில் ஆணுக்கு என்ன கிடைக்குதோ அதுவே பெண்ணுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற சட்டம் இருக்கு பார்த்தீங்களா. அந்த சட்டத்தை கொண்டு வந்தது சமுதாயம் தானே. நன்றி இல்லாமல் பேசுகிறீங்களம்மா அப்படின்னு ஒரு ஒரு அடி, சரியான அடி கொடுத்துட்டார். உலகையும் கேட்டுட்டு ஒருபாடு வாங்கினவுங்க, சொத்தை வாங்கினவுங்க ஒரு நன்றியோடு பேசுகிறாங்களா, இல்லை நன்றி இல்லாமல் தான் போக போகிறாங்களா பார்ப்போம். வாங்கம்மா திருமதி கவிதா ஜெகன். அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஐயா, எதிரணிலிருந்து பெரிய போலீஸ் வந்தாங்க. அதில் வேற ஷாக்காகி போய் வேற வந்தாங்க. சரி, வந்தவங்க சும்மா இருக்காம நான் தான் இந்த மேடையிலே அறிமுக வேட்பாளர்னு வேற சொன்னாங்க. சொன்னதும் இல்லாமல் இருந்த ஒத்த ஓட்டையும் நோட்டாவுக்கே போட்ட மாதிரி உட்காந்து. ஏன்னா அது சும்மா கிடக்கான், அதனால போட்டு வைப்போம். இதில் சொன்னார், சமூகத்தில் எவ்வளவு சட்டங்கள் உங்களுக்காக வந்திருக்கிறது, எவ்வளவோ சட்டம் வந்திருக்குது. குற்றம் குறைஞ்சிருக்குதா? குற்றவாளியை கரெக்டாக பிடிச்சிருக்கோமா? பிடிச்சிருந்தவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோமா? அதுதான் எங்களுக்கு குற்றவாளிகளை தேடிக்கிட்டு தாமா இருக்கான். தொலைச்ச இடத்துல தேடினாதானையா கிடைக்கும். நாங்கள் தேடும் போதெல்லாம் ஒளிஞ்சுக்கிறானம்மா அவன். நீங்கள் ஒளிச்சு வச்சதே உங்கள் வீட்டில் தானையா? நாங்கள் தான் ஒளிச்சோம்னு எங்களை ஒளிச்சு விடாதீங்கம்மா. பலி ஆடு கிடைத்தவுடன் கருப்பு ஆடுகளை கண்டுகொள்ளாத சமூகம் தானங்க உங்க சமூகம். எந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? இதுல அந்த நடுவுல ஒரு பாப்பா உட்கார்ந்துருக்கு பாருங்க. இப்பதான் தொட்டில விட்டு இறங்கி வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு.
சென்னையில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் அவங்க அம்மா அப்பா மடியிலேயே உட்கார்ந்து வந்துட்டு இந்த சமூகம் எங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு தருகிறது தெரியுமா அப்படிங்குது. ஏமா திருநெல்வேலிக்கே அல்வாவா? இந்த சமூகத்துல என்னங்க பாதுகாப்பு இருக்கு? ஒரு பைக்ல போறவருக்கு பாதுகாப்பா ஹெல்மெட் இருக்குது, கார்ல போறவங்களுக்கு சீட் பெல்ட் இருக்கு, அடிபட்டவங்களுக்கு ஆம்புலன்ஸ் இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது. ஆனா வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போற எங்க வீட்டு பெண்களுக்கு என்னையா பாதுகாப்பு இந்த சமூகத்தில் இருக்கிறது? பயங்கரமா பேசுறீங்க. பெண் அப்படின்னாலே சமூகத்துக்கு வெறும் காட்சி பொருள் தானங்க. குடும்பத்துக்கு அப்படியா? பெண் குழந்தை என்றாலே எங்கள் குடும்பத்தின் குலதெய்வம் சார். அவ அந்த குடும்பத்துக்கு கிடைத்த பொக்கிஷங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த வீடே உடைஞ்சு போகுமே சார், அதுதான் குடும்பம். இந்த சமூகம் அப்படி என்னைக்காவது ஆயிருக்கா? நான் இங்கே உள்ள பெண்களுக்கு சொல்றேன், இந்த சமூகத்தில் 1000 மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனா ஒருத்தர் கூட உங்க அம்மா அப்பா காட்டுகிற உண்மையான அக்கறையை காட்ட மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சார், பெத்தவங்க திட்டுறாங்கன்னா அது பொம்பளை பிள்ளைங்களுடைய நன்மைக்கு தாங்க. சில நேரம் பெத்தவங்க அடிச்சா கூட நீங்க கெட்டு போயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல தாங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பஞ்சாப்ல ஜலந்தர்னு ஒரு ஊரு, அங்க ஒரு மாவட்ட நீதிமன்றத்துல 24 வயசு பொண்ணு ஸ்ருதி நீதிபதி ஆயிட்டாங்க. இவ்வளவு சின்ன வயசுல நீதிபதி ஆயிட்டாங்களேன்னு ஊரே கூடி அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்கு நீதிமன்ற வாசல்ல காத்திருக்காங்க. கார்ல இருந்து அந்த பொண்ணு இறங்குது, எல்லாம் வழி விடுங்க, நேரா உள்ள போச்சு. ஒருத்தர் டீ வித்துக்கிட்டு இருந்தாரு, நேரா போய் அவர் கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தது. எல்லாருக்கும் அதிர்ச்சி. மேடம், நீங்க பெரிய நீதிபதி, என்ன ஒரு டீ கடைக்காரன்ட்ட பேசிட்டு இருக்கீங்க? வாங்க மேடம், உங்களுக்கு தான் பாராட்டு விழா. அந்த பொண்ணு நின்று திரும்பி சிரிச்சு சொன்னுச்சு, சார், உங்களுக்கு வேணா இன்னைக்கு நான் நீதிபதியா இருக்கலாம், ஆனா இந்த பதவி எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த டீ வித்துட்டு இருக்காரு எங்க அப்பா தான் காரணம்னு சொன்னுச்சே. தான் சாதாரண மனிதனா இருந்தா கூட தன் பிள்ளையை சரித்திர நாயகியாக மாற்றக்கூடிய ஆற்றல் குடும்பத்தை தவிர இந்த சமூகத்திலே யாருக்கு இருக்கிறது? பாரதி வசன கவிதையில ரொம்ப அழகா சொன்னான், ஆண் நன்று பெண் இனிது என்று சொன்னான். எந்த சமூகத்தில் ஆண் நல்லவனாக இருக்கிறானோ அந்த சமூகத்தில் தான் பெண்கள் இனிமையாக வாழ முடியும் என்றால், இந்திய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டில் வளருகிற ஆண் பிள்ளையை நல்லவனாக வளர்த்து வாருங்கள். அதை காட்டிலும் ஒரு சமூக சேவை இந்த உலகத்திலேயே இல்லை என்று சொல்லி இந்த சமூகத்தை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கண்ணீர் மல்க கேட்கிறேன், நீங்கள் எங்களுக்கு சொத்துரிமை தர வேண்டாம், நீங்க வேலையில சம உரிமை தர வேண்டாம், எங்களுக்காக சட்டம் இயற்ற வேண்டாம், எங்களுக்காக இடஒதுக்கீடு கூட தர வேண்டாம், எங்கள் பெண்களை தெருவில் நிம்மதியா நடக்க விடுங்க சார், அது போதும். நன்றி, வணக்கம். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாச்சு, இன்னும் என்னென்ன வேணும்ன்றதையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் தர வேண்டாம் அப்படின்னு என்னம்மா எகத்தாளமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? எங்கள் வீடு, எங்கள் குடும்பம், அதுதான் எனக்கு பாதுகாப்பு, அதுதான் என்னுடைய முன்னேற்றம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. அவ்வளவு பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்க அனுக்கிரகம் என்ன சொல்ல போகுது? பாவம் வாதாயி வா. சமுதாயம்னா என்னன்னு நினைச்சீங்க? எங்க குடும்பம், உங்க குடும்பம், இவங்க குடும்பம், இன்னொருத்தர் குடும்பம் எல்லாம் சேர்ந்து போட்டது தானே இந்த சமுதாயம். தன்னை நம்பி வீட்டை விட்டு வெளியே வருகிற பெண்ணுக்கு இந்த சமுதாயம் தானே பாதுகாப்பு கொடுக்கணும். செதறி கிடந்தா பூந்தி, சேர்த்து பிடிச்சா லட்டு. நான் சொல்ற லட்டு தான் இந்த சமுதாயம். செதறி கிடந்தா பூந்தி, செதறி கிடந்தா குடும்பத்துக்கு தான் பொறுப்பு இருக்குங்கிறதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னாங்க. ஆமா, என்னதான் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என் கூடையே வந்தாலும் இந்த பட்டிமன்றத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து என் முன்னேற்றத்துக்கு துணையாக இருப்பது சமுதாயம் தானே. அதெல்லாம் தெரியாம பேசுறாங்கம்மா. பெண்களின் பாதுகாப்புக்கும் முன்னேற்றத்துக்கும் குடும்பம் தான் பொறுப்புனா எதுக்கு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? குடும்பத்துல இருக்கவங்க மட்டும் கேட்டா போதும்னு பேச வேண்டிதானே? எதுக்கு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து கை தட்டணும்? நீங்க பேசுற கருத்து இந்த சமுதாயத்துக்கு போய் சேரணும்னு தானே இங்க வந்து பேசுறீங்க. அதானே பெண்களின் முன்னேற்றத்துக்கு எது முதல் படி? ஸ்கூல். அதென்ன வீட்டுக்குள்ளையா இருக்கு? சரி, நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம், அப்புறம் வேலைக்கு போமான்னு வெளியே தானே அனுப்புறீங்க. அங்க வந்துருதே சமுதாயம்.
இந்த சமுதாயம் தனக்கு துணையாக நிற்குங்கிற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு பெண்ணும் வீட்டை விட்டு தெருவில் காலடி எடுத்து வைக்கிறாங்க. விஷம் குடிச்சான், பொழைச்சுக்கிட்டான், விஷத்துல கலப்படம். மருந்து கொடுத்தாங்க, செத்து போயிட்டான், மருந்துல கலப்படம். இந்த நிலைமைய குடும்பத்தில இருந்து எப்படி மாற்ற முடியும்? சமூகம் தானே பொறுப்பெடுக்க வேண்டும். அட நிம்மதியா சாமி கும்பிட முடியுதா? உள்ள போய் சாமி கும்பிட்டா உள்ள இருக்கிறது ஒரிஜினல் சிலையானே தெரியல. பெருமாளே ஃபேக் ஐடியில இருக்கிறாருன்னு இப்பதான் புரியுது. பக்தியிலேயே கலப்படம் பண்ணியாச்சு. கடவுளுக்கே பாதுகாப்பு இல்லாத நாட்டுல பெண்களுக்கான பாதுகாப்பை யார்கிட்ட கேட்கறது? குடும்பத்துக்கிட்ட கேட்க முடியுமா? பாதிக்கப்பட்டவள் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறாள். இதோ இதான் அவளோட வீடுன்னு காட்டி கொடுக்கறதும், அவளோட பேரு இதான்னு போட்டு கொடுக்கறதும் சமுதாயத்தால ஜீரணிக்க முடிஞ்சுதா? வெகுண்டு எழுந்தார்களா இல்லையா? முந்தானைய கிழிச்சு கட்டு போட்டா ரத்தம் நின்னுரும்னு நம்புற பழங்கால ஹீரோயின் மாதிரி 2 பேர் பேசிட்டு போயிருக்காங்க. முன்னெல்லாம் எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒரு மூலையில தப்பு செஞ்சா கூட தடயம் இல்லாம தப்பு செய்யணும்னு நினைப்பான். ஆனா இன்னைக்கும் தப்பு செய்யறான், தைரியமா தப்பு செய்யறான். தான் செய்யற தப்ப வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு ஆதாரத்தோட செய்யறான். என்ன அர்த்தம்? குடும்பத்து மேல பயம் இல்லை, சட்டத்து மேல பயம் இல்லை. திட்டம்னு போட்டா அதை நிறைவேற்றணும், சட்டம்னு போட்டா அதை அடுத்தவனை பயமுறுத்தணும். அதை ஒரு தனி குடும்பத்தால் செய்ய முடியுமா? சமுதாயம் தானே நின்று பொறுப்பெடுத்து அதை செய்ய வேண்டும். மதுரை ஹைகோர்ட்ல இந்த டிக்டாக் ஆப்பை தடை செய்ய சொல்லி ஒரு வழக்கு நடந்துச்சு. நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் பேசுகிற போது சொல்கிறார், நம்ம நாட்டுல ஒரு விஷயம் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தீங்கு விளைவிச்சா அரசாங்கமே தலையிட்டு தடை செய்யலாமே, ஒவ்வொன்றுத்துக்கும் நீதிமன்றத்தின் தலையீடு தேவையான்னு கேட்கிறார். அதனால பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பாதுகாப்புக்கும் சமுதாயம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதிபதியே சொல்கிறார். இவ்வளோ பெரிய நாட்டுல கோடிக்கணக்கான மக்கள் வாழுற இந்த சமுதாயத்துல நல்லதும் கெட்டதும் கலந்துதான் இருக்கும். ஆனா அதை மாற்றக்கூடிய வல்லமை சமுதாயத்துக்குத்தான் இருக்கு. பெண் குழந்தைகள் வேண்டாம்னு குடும்பம் நினைக்குது, ஆனா ஸ்கேன் ரிசல்ட்டை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சமுதாயம் தான் பெண் குழந்தைகளை போட்டிருக்கு. பெண்களின் பாதுகாப்புக்காக பெண்கள் காவல் நிலையம், மகளிர் அமைப்புகள், பத்திரிகைகள், நியாயமான ஊடகங்கள்னு எல்லாமே பெண்களுக்கு அரணாக நிற்கின்றன. இவ்வளவையும் மீறி சில குற்றங்களும் கொடுமைகளும் நடந்தால் ஒட்டுமொத்த சமுதாயமும் வெகுண்டெழுகிறது. அதுதானே இந்த சமுதாயத்திற்கு இருக்கின்ற பொறுப்பு. ஆபத்தை விளைவிக்கின்ற இதே சமூகம் பாதுகாப்பை உறுதி செய்யும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அமாவாசை நாளில் பௌர்ணமிக்காக காத்திருந்த அபிராமி பட்டரை போலத்தான் பெண்களும் காத்திருக்கிறோம். அமாவாசை இருளில் மூழ்கி இருக்கும் இந்த சமுதாயம் பௌர்ணமியாய் ஒளிரும் என்கின்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறோம். எனவே பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் பெரும் பொறுப்பு சமுதாயத்திற்குத்தான் இருக்கிறது என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதுகாப்பு இல்லாத நிலையில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடமா? 4வது இடம். பாதுகாப்பு இல்லாத நிலை ஒன்று இருக்குது இந்தியாவில், சமுதாயத்துக்குள்ளே இருக்குது. அதில் இது 4வது இடத்துல இருக்குது. கொஞ்சம் ஆபத்தான இடம்தான். அதே நல்ல தெளிவான விஷயம் சொல்லி சில கேள்விகளை கேட்டு வச்சிருக்கு. நெருக்கடி தான். இப்போ இதெல்லாம் யோசித்து பார்த்தா பாரதி பாஸ்கர் என்ன சொல்ல போகிறாங்களோ. வாங்க நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் அனுகிரகா பேசினார். எங்க 3 பேரையும் பார்த்து சொன்னாங்க, நீங்க வீட்டில் தான் முக்கியத்துவமும் பாதுகாப்பும் இருக்குன்னா வெளியில ஏன் வந்தீங்க, வீட்டுக்கே போயிடுங்கன்னு எங்க 3 பேரையும் சொன்னாங்க. அந்த அம்மா எங்க போனாலும் வீட்டை மடியிலேயே கட்டிக்கிட்டு வருது. நாங்கள்லாம் மட்டும் வீட்டுக்கு போயிடணுமா? என்ன ஒரு வில்லத்தனம்! அது பாவம், தனக்கா தெரியாது, பின்னாடி வர சில பேர் சொல்லி கொடுத்து இப்படிலாம் பேச வேண்டியிருக்கு. அனுகிரகா பேசினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்னன்னா, 50 அடிக்கு ஒரு தடவை சுங்கவரி வசூலிக்கிறாங்க, ஒரு 100 அடிக்கு ஒரு தடவாவது பெண்களுக்கான பாதுகாப்பை சமூகம் கொடுக்க முடியாதான்னு கேட்குறாங்க. என்ன லாஜிக்குன்னு எனக்கு புரியல. 50 அடிக்கு ஒரு தடவை டோல் பூத் இருக்கேன், எல்லாத்தையும் ஒரே மாதிரியா காசு வாங்குறாங்க? உள்ள இருக்கிற படம் தெரியற மாதிரி சட்டை போட்டவங்கள்ட்ட காசே வாங்குறது இல்ல.
என்கிட்ட எல்லாம் பறிக்கிறாமா, பறிக்கிறான். அப்போ ஒரு சுங்க வரிய வசூலிப்பதில் பாரபட்சம் இல்லாம எல்லாத்தையும் வசூலிக்கணும்னு ஒரு நியதியை, ஒரு சட்டத்தை கூட ஒரு சமூகத்தினால அமல்படுத்த முடியல. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கிழிச்சாங்களாம் இவங்க. ராஜா சார் நானும் காரில் வர்ற போது எங்கள் காரை மட்டும் நிறுத்தி எங்கள் காரை செக் பண்ணார். அவர் காரை ஒருத்தருமே செக் பண்ணார். ஆமாம்மா, நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும்? அவங்க சொல்கிறாங்க அவங்கெல்லாம் லட்டுவான், நாங்கள்லாம் பூந்தியான். அனுகிரகா பேசுகிற போது குடும்பங்கள் சட்டத்தை கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். சார், இன்னைக்கு தமிழ்நாடுன்னு சொல்கிறோம்ல, பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சி காலத்தில் இதை மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொன்னாங்க. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் சுப்புலட்சுமின்றவங்க தான் முதல் பெண் பட்டதாரி. பெண் பட்டதாரியானார் என்பது அன்றைக்கு தலைப்பு செய்தியாக வந்தது. எப்படி நடந்தது? சுப்புலட்சுமி 7 வயசு குழந்தையா இருந்த போவே விதவை ஆயிட்டாங்க. சமூகம் என்ன சொல்லிச்சு அவங்கள பார்த்து? விதவை பெண் எதிரில் வந்தா சகுனம், கெட்ட சகுனம், தள்ளி போன்னு சொல்லிச்சானா அந்த பெண்ணினுடைய தகப்பன் என் குழந்தை என்ன தவறு செய்தாள்னு பிடிவாதமாக அவளை கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பிடிவாதமாக தகப்பன் படிக்க வைத்து அந்த பெண் பள்ளிக்கூடத்தை முடிச்சு கல்லூரிக்கு போய் BA டிகிரி வாங்கினாங்கன்னா சமூகத்தினுடைய கதவுகளை வீடுகள் தட்டுவதனால்தான் பெண்களுக்கான சட்டங்களே வந்து. அவங்க முன்னாடி நம்ம அறிமுக வேட்பாளர் சார் ரொம்ப திறமையான போலீஸ்காரர். அவருடைய பணிக்காலத்தில் அவர் எப்படி உழைத்திருக்க வேண்டும் என்பதை என்னால் ஊகித்து பார்க்க முடிகிறது. ஏன்னா அவங்க வீட்டில் பிள்ளைங்களை அவங்க மனைவி எப்படி வளர்த்தான்ற விஷயமே அவருக்கு தெரியல. அவ்வளவு வேலையில மும்முரமா இருந்திருக்காரு. ஸ்கூல் முடிஞ்சு சார், குழந்தை 3:45க்கு வீட்டுக்கு வரணும். 3:50க்கு வரலன்னா அந்த அம்மா ஒரு துடிப்பா பாருங்க. அது உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? அதை சாதாரணமா வீட்டுக்கு வெளியில வந்தா தலையை சீவி மேக்கப் போடாம வரவே மாட்டா, அப்படித்தான் அந்த பெண் இருப்பா. ஆனா 5 நிமிஷம் குழந்தை வரலன்னா வெளியில வருவா பாருங்க, அப்படி இருக்கும். பத்திரகாளி மாதிரி பதறி அடிச்சுட்டு வந்து, ஏய் உன் பிள்ளை வந்துட்டாளா, உன் பிள்ளை வந்துட்டாளா, ஏன் என் பொண்ணு மட்டும் வரல? அது ஒரு 10 நிமிஷத்துல வந்துட்டா கூட அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அவள் மரணத்தை தொட்டு விட்டு தான் சார் திரும்பி வருவாள். சார், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். சில நாட்களுக்கு முன்னால் ஒரு தமிழ் பத்திரிகையில் ஒரு தகப்பன் ஒரு கட்டுரை எழுதினார். கட்டுரை எதை பற்றி தெரியுமா? அவருக்கு 11 வயசுல ஒரு மகள் இருக்கா சார். ஒரு நாள் பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு அப்பா அம்மா ஒரு 10 நிமிஷம் கடைக்கு போயிட்டு வந்துடும் போயிருக்காங்க சார். 10 நிமிஷம் சார். பக்கத்து வீட்டில் ஒரு வல்லூர் இருக்கு, ஒரு கழுகு. அது கழுகுக்கெல்லாம் கேவலம் அப்படி சொன்னாக்க. ஒரு வயசான கழுகு அது வந்து பெல் அடிச்சிருக்கு. இந்த பாப்பா தெரிஞ்ச அங்கிள் தானே வராருன்னு கதவை திறந்துருக்கு சார். அப்புறம் என்ன நடந்தது நான் எப்படி சார் சொல்லுவேன்? அந்த தகப்பன் இதே பிரச்சனை இன்னொரு குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சார். எவ்வளவு பொறுப்புள்ள காவல் அதிகாரிகள் இருக்காங்க, ஐயா இருக்காங்க, எல்லாரையும் நான் சொல்லல. அங்கே தானே சொன்னீங்க மகளிர் காவல் நிலையம் இப்போ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. மகளிர் காவல் நிலையத்தில் உள்ள இருந்து அந்த அம்மா சொல்லுது, அந்த செக்ஸ் கேஸை வர சொல்லு. சின்ன குழந்தை அதனுடைய மனசு என்ன பாடுபடும் சார். ஏண்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு கதற அடிச்ச அந்த வரலாற்றை அந்த தகப்பன் பத்திரிகையில் எழுதியிருந்தார். சமூகம் சட்டங்களை கொண்டு வருமானால் சம்பந்தப்பட்டவர்களை சின்னாபின்னமாக்கி விட்டுதான் அந்த சட்டங்கள் வரும். வீடு என்ன செய்யணும்? 2 விஷயம் தான், அதோட சொல்லி முடிச்சிடறேன். முதல் விஷயம், பெண்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். ஊரெல்லாம் மழை பெய்யுதுங்க, நம்ம பிள்ளைக்கு கொடையை கொடுத்து நாம தான் அனுப்பணும். சமூகமா கொடை கொடுக்கும். இலவசமாக கொடை கொடுக்கறதுக்கு போய் லைனில் நம்ம நிற்கணுமா? என் பிள்ளைக்கு பாதுகாப்பு நான் தான் கொடுக்கணும். நீ போடா கடை தைரியமா போ. அந்த தைரியத்தை மாத்திரம் இல்லை, ஒருவேளை ஏதாவது ஒன்று தப்பாக நடந்துருச்சுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட இதை பாருடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன். தைரியமாக குற்றவாளியை கொண்டு போய் சட்டத்தின் முன் நிறுத்துகிற வரை நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒன்றும் தப்பு இல்லைடா. தெருவில் நடக்கிற போது அசிங்கத்தை மிதிச்சிடுற, காலையை வெட்டி போடுற கண்ணா, நல்ல காலை கழுவிக்கிட்டு கோயிலுக்கு கூட போகலண்டா. நடந்த விஷயம் ஒரு ஸ்லிப்பு தான், அதை விட்டுடு. தைரியமா எழுந்து நின்று இனிமே தவறு வராதபடி உன்னுடைய வாழ்க்கையை தொடரு என்று சொல்லுகின்ற அந்த பொறுப்பு, அக்கறை, அன்பு குடும்பத்துக்கு தான் இருக்கணும். 2வது, குடும்பங்களுக்கு இருக்கிற மாபெரும் பொறுப்பு, வீட்டில் இருக்கிற பிள்ளை குழந்தைங்க ஜாஸ்தி பணம் கொண்டு வந்தா எங்க இருந்துடா வருது காசு உனக்கு? உங்க அப்பா இதுல பாதியை கூட சம்பாதிக்கல, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ என்று கேட்க வேண்டிய தாய்மார்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எம் பிள்ளை இதை சொல்லலான்னு முட்டாள்தனமாக சொல்லி கொண்டிருந்தால் இந்த சமூகத்தின் மீது குடும்பங்கள் உமிழ்ந்து கொண்டே இருக்கும் தீயை.
நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் ஐயா. கவிதா பேசுகிற போது மகாகவி பாரதியினுடைய அந்த வரியை சொன்னார், ஆண் நன்று பெண் இனிது. பாரதி மூன்றாவதாக ஒரு வரியை சொன்னார், ஆண் நன்று பெண் இனிது குழந்தை இன்பம் என்று சொன்னார். எந்த இடத்திலே எந்த வீட்டிலே ஆண் நல்லவனாகவும் பெண் இனிமையானவளாகவும் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் வளருகிற குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகள், இன்பத்தை இந்த சமூகத்தில் தெளிப்பார்கள் என்கின்ற காரணத்தினால் இந்த பொறுப்பு குடும்பங்களுக்கே என்ற நல்ல தீர்ப்பை மன்றம் வழங்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம். நிறைவாக இப்போ கடுமையான வேகத்துக்கு போய்கிட்டு இருக்கு, குடும்பம்தான் எல்லாம் அப்படின்னு பிடிக்கிறாங்க. இதுக்கு சரியாக கொடுக்க வேண்டிய ஆள் வாங்க ராஜா வாங்க. பாரதி மேடம் உருகி உருகி பேசினாங்க. என் காரை செக் பண்ணலையா, அவங்க காரை செக் பண்ணிட்டாங்களாம். இது ஒரு பெரிய சிக்கலா இது. அதை இவ்வளவு பெரிய கூட்டத்தில் சொல்றாங்க. 50 அடிக்கு ஒரு டோல்கேட் இருக்கிறதே, 50 அடிக்கா இருக்கு, 50 கிலோமீட்டருக்கு இருக்கு. அவங்க அப்படி சொல்லலையா, 50 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. அது தெரியாம சொல்லி சின்ன பிள்ளைமா. அமெரிக்காவில் நியூ ஜெர்சின்ற நகரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைய அந்த ஜட்ஜு தேவையில்லாம அநாகரிகமா கேள்வி கேட்டாராம். அடுத்த நாளே அந்த ஜட்ஜுக்கு வேலை போயிடுச்சு. அப்படிப்பட்ட சமூகமாக நாம் மாறினால் பெண்களுக்கு பாதுகாப்பு வரும். கோடை கொடுக்குதா, இதை கொடுக்குதா, நடுவில் ஒரு அம்மா இருக்காங்களே, பைக்குக்கு ஹெல்மெட் பாதுகாப்பு, காருக்கு சீட் பெல்ட் பாதுகாப்பு, பூரா ரைமிங்காக பேசுகிறாங்க. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? இப்போ நீங்கள் கிளம்பி வந்திருக்கீங்களே, என்ன கருப்பு பூனையோட வந்தீங்க? சமூகம் தானங்க உங்களுக்கு பாதுகாப்பு தருது. உங்களை பார்த்து பாரதி மேடமெல்லாம் இந்த ஏர்போர்ட்டில் செக்கிங் கூட பண்ணாம, அம்மா மேடம் நீங்களா, நீங்கள் போங்க. நானே நினைச்சேன், இப்படி தெரிஞ்சிருந்தா 50,000 60,000 இவங்க பையில வச்சு கொலைத்திருக்கலாமே. குற்றவாளிகளை பிடிச்சிருக்கிறோமா? குற்றவாளிகள் எல்லாம் அங்கே தான் இருக்கிறார்கள். நம்ம இங்கே பாருங்க, ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எங்கள் அன்னைக்கு இதுதான் விஷயம். வசதியான ஆளுக வீட்டு பிள்ளைங்க குற்றம் பண்ணாங்கன்னா சமூகம் விட்டுரும். கரெக்ட் தானேங்க? அவன் கரெக்ட் பண்ணிடுறான். கரெக்ட் பண்ணதுனால அவன் தப்பு பண்ணது கரெக்ட் ஆயிருது. சார் தயவு செய்து யோசிங்க. இவங்க பேசுகிறாங்கல்ல, அந்த இடத்துல சமூகத்தை நான் ஒத்துக்கிறேன், தப்பு தான் நடக்குது. ஆனால் அந்த குடும்பம் இருக்கே, எவ்வளவு செலவு பண்ணாலும் என் பிள்ளைய காப்பாற்றணுன்ற தப்பான குடும்பங்கள் இருக்கா இல்லையா? பதவியிலையும் பொறுப்புலையும் இருக்கிறவங்க தாம்பிள்ள தப்புனா விட்டுருவாங்க. அப்படி குடும்பங்கள் இருக்கா இல்லையா? குடும்பம் சரியாகணுமா? எல்லாத்துக்கும் எங்கள் 3 பேரையுமே குறை சொல்லி அவர் இப்போ தான் முறையாக போட்டி போடுறாரு. அது இப்போ தான் எல்கேஜியில் சேர்ந்துருக்கு. சொல்லக்கூட விட மாட்டேங்கிறாங்கய்யா, சொல்லக்கூட விட மாட்டேங்கிறேன், சொல்லக்கூட விட மாட்டேங்க. நான் இப்போ தான் ரிட்டையர் ஆகியிருக்கேன். எங்கள் 3 பேர் அதில் அந்த நடுவில் இருக்கிற அம்மா, சமூகம் அப்பா அம்மா காட்டுகிற அக்கறையை சமூகம் காட்டுமா? எப்படி காட்டும்? இதுக்கு ஒரு பெரிய கதை ஒன்று. அங்கேருந்து ஜலந்தரில் ஒரு பெண், அவங்க அப்பா அங்கே டீ விற்கிறார், அவரது மகள் நீதிபதி ஆகிவிட்டாள். நல்லா யோசிங்க சார், அதே வளாகத்தில் டீ விற்கிற ஒருத்தராக இருந்தாலும் அவர் பிள்ளையையும் நீதிபதி ஆக்கி காட்டியது இந்த சமூகம் தான், மறந்துடாதீங்க. அதில் அந்த முதல்ல பேசினாங்க அந்த அம்மா, என் பையன் செல்ஃபோனை எடுத்து பார்க்கும்போது எனக்கே பதறுது. அவன் எங்கேயாச்சும் போன பிறகு நான் செல்ஃபோனை எடுத்து பார்ப்பேன். என்ன கொடுமை அது! பையன் இருக்கும்போது இங்கே வாட செல்ஃபோனை கொடுன்னு வாங்குறதுக்கு வழி இல்லை. அவர் போன பிறகு சிபிசிஐடியை விட்டு அவன் செல்போன் அவன் தான் லாக் போட்டு போயிருப்பானு. குடும்பத்தில் இருக்கிறவங்களால முடியலை. அதனால தான் சமூகம் இடையில நிற்க வேண்டியிருக்கு. அவங்க சொல்றாங்க, எல்லாமே வீட்டில இருந்து சொல்லித்தான் சட்டம் போட்டாங்களாம். யாரு? பாரதி மேடம். இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே கூடி எங்களுக்கு சொத்து உரிமை கொடுங்க, எங்களுக்கு சொத்து உரிமை கொடுங்க அப்படின்னு அவன் சட்டம் போட்டான். என்னம்மா இது? ராஜாராம் மோகன் ராய் இல்லை என்றால் சதி ஒழிப்புக்கு ஒரு சட்டம் வந்திருக்குமா? யார் சொன்னது? அதை பிரிட்டிஷ்காரர்களோடு போராடி சட்டத்தை கொண்டு வந்தார். பெண்கள் தமக்கு இஷ்டமானவர்களை அவர்கள் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். கணவன் இல்லை என்றாலும் தனித்து வாழ வேண்டும். விதவைகளுக்கு விவாகம் பண்ண அனுமதி தர வேண்டும். இதையெல்லாம் சமூகம் செய்யணும்னு பாரதி சொன்னாரா, குடும்பம் செய்யணும்னாரா? பாரதியே பாரதிக்கு எதிராக பேசுறது. கால கொடுமை ஐயா, கால கொடுமை.
நிறைவா ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இந்த சமூகத்தில் குறைகள் இருக்கிறதுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கொள்கிறேன். அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சமூகம் செய்கிற கடமைகளை, பொறுப்பை குடும்பம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பே இல்லை. நல்ல சமூகத்தை மாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. போன மாதம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு விமானம் ஓட்டி கொண்டு போன ஒரு பைலட்டை அமெரிக்காவில் இறங்கின உடனே சான் பிரான்சிஸ்கோவில் கை விலங்கு போட்டு கைது செய்தார்கள். எதுக்கு கைது பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியலை. என்னன்னா, அந்த ஊரினுடைய போலீஸ் அதிகாரிகள் வந்து சொன்னாங்க, ஏற்கனவே பலமுறை இவர் வந்து ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது சிறு குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிற வெப்சைட்டை மொபைலில் பார்த்திருக்கிறார். அதை நாங்கள் ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சோம். இப்படிப்பட்ட மனிதன் எங்கள் நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று கைவிலங்கு போட்டு திருப்பி அனுப்பினார்கள். ஒரு சமூகம் நினைத்தால் நீங்கள் மறைத்து செய்கிற அத்தனை குற்றங்களையும் கண்டுபிடிக்க முடியும். நினைக்கல, அதுதான் இங்கே வருத்தம். நினைக்கணும். இதை குடும்பம் செய்ய முடியாது. உங்கள் பிள்ளை என்ன செய்கிறான் என்றே உங்களுக்கு தெரியாது. சமூகம் செய்து காட்டி இருக்கிறது. அதுதான் சரியான சமூகம். அத்தகைய சமூகம் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட சமூகம் உருவாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். சமூகத்துக்கு தான் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒரு நெருக்கடியான தலைப்பு இது. எங்கள் வீட்டு பெண்களுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, பாதுகாப்பிற்கு யார் பொறுப்பு? இந்த பக்கத்தில் பேசிய 3 பேரும் உள்ளபடியே பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு, பாதுகாப்பிற்கு என்று எடுத்துக்கொள்கிற அக்கறையெல்லாம் என் மூலமாகத்தானே இருக்கும். இதுதான் இவங்களுடைய அடிப்படை வாதம். இப்படி வச்சு பார்ப்போம். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுவோமா, இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போச்சுங்களா? அப்போ குடும்பம் இருந்துச்சு, சமுதாயமும் இருந்துச்சு. ஆனால் பெண் பிள்ளைகள் அன்னைக்கு ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல? குடும்பம் அனுமதி கொடுக்கலை. அப்படின்னா அந்த குடும்பங்களெல்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் மேலே பாசம் காட்டவில்லை என்ற அர்த்தம். அன்னைக்கு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படி தானே சொன்னாங்க. அப்போது சமுதாய வெளிகளில் ஒரு குரல் ஒலிக்குது, இந்த பெண் பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும், அவள் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு எங்கிருந்தோ ஒரு குரல் ஒலிக்குது. அந்த குரல் எங்க வருது? வீட்டுக்குள்ள இருந்து வரல. வீட்டுக்குள் இருக்கிற ஒரு மனுஷன் சமுதாய வெளிகளில் இருந்து கொண்டு பெரிதாக கத்துறான். அன்றைக்கு அந்த குரல் கேலி செய்யப்பட்டது. அதை பாடியவரை நாம் துரத்தி அடித்தோம். அந்த சமூகத்திற்கு மாறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தான், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் காலம் நகர 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 அவனை போன்ற ஆட்கள் 1 10 ஆகி 10 100 ஆகி வளர்ந்த பிற்பாடு இந்த சமூகம் இந்த குடும்பத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. அப்போ குடும்பம் மெல்ல மெல்ல அவனை பின்பற்ற ஆரம்பித்தது. என்னாச்சு? இது மாறிவிட்டது. எப்போதுமே பறவை கூட்டுக்குள்ளே பாதுகாப்பாகத்தான் இருக்கும். ஏன்? கூடு பலமானது. அது பறக்க போகிற பொழுதுதான் எங்கே அம்பு விழும், எங்கே குண்டு விழும் என்று சொல்ல முடியாது. அந்த பறக்கிற வானவெளி இருக்கிறதே, அந்த வெளிகளிலே பாதுகாப்பு அதற்கு தேவை. அந்த பாதுகாப்பை யார் கொடுக்க முடியும்? யோசிக்கணும்ல. இன்றைக்கு நிலைமை என்ன ஆயிடுச்சு? இங்கே கொஞ்சம் கொஞ்சம் லேசாக வந்தாங்க. இது கொஞ்சம் பின்னணியில் வேற எல்லாம் இருக்கிறதுனால அங்கே பேசுனாங்க. எனக்கு அதை கூட பெருசாக தெரியல. பெண்ணுக்கு பாதுகாப்பு என்பதை விட இப்போ நிலைமை என்ன ஆயிடுச்சு? பெண் சிசுக்களுக்கு பாதுகாப்பு. அவள் பெண்ணாக பூப்பதற்கு முன்னரேயே, அவள் பெண்ணல்ல, பிள்ளையா, என் பிள்ளையா, என் பேத்தியா, என் வீட்டு பிள்ளை அவள். ஆனால் அவள் பிள்ளையாக பெண்ணாக மாறுவதற்கு முன்னரேயே கசக்கி எரிகின்ற, மொற்றிலேயே கசக்கி எரிகின்ற மிருகங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு அடையாளம் இது. முதல் விஷயம். அடுத்த கட்டம் நீங்க போனீங்கன்னு சொன்னா, முன்பெல்லாம் ஒத்தைக்கு ஒத்தை என்று சொல்லுவார்கள். ஒரு பெண்ணை ஒருத்தன் துரத்திக்கிட்டு போறான், பலாத்காரம் பண்றான் அப்படின்னு வரும். இப்போது அப்படி அல்ல. இப்பெல்லாம் கூட்டா போறான். 6 பேர், 3 பேர், 4 பேர் என்று கூட்டமாக பலாத்காரம் பண்ணுகிற ஒரு நிலை வருகிறது என்று சொன்னால் நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். இவர்களால் இல்லாம போச்சா?
இவர்களால் இல்லாமல் போச்சான். இவங்களே சொல்லிட்டாங்க இவர்களால் இல்லை என்று சொல்லி, இல்லைங்களா? அரசு என்பது சமுதாயம் சார்ந்தது, சமுதாயம் சார்ந்தது அரசு. அந்த அரசு தான் குழுவை அமைத்து எங்கே என்ன நடக்கிறது, இதற்கு என்ன காரணம், நீங்களும் நானும் தனிமனிதனாக தோப்பாக முடியாது. ஆகவே நிச்சயமாக இந்த பிள்ளைகளை, எங்கள் சொத்தை பாதுகாக்க வேண்டியது, அவர்களை முன்னேற்றுவிக்க வேண்டியது குடும்பம் ஆசைப்படுகிறது. சமுதாயம் தான் அதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும். அதற்குத்தான் அது பெரும் பொறுப்பு உண்டு என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.